12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 வகைப்பாட்டியல் பயிற்சி 3.3இல் முதல் கணக்கு பார்க்கிறோம். 2x³ - x² - 18x + 9 = 0 எனும் முப்படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலங்களில் இரண்டின் கூட்டல் தொகை 0 எனில் சமன்பாட்டின் தீர்வு காண்க என கொடுக்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்லுறுப்புக்கோவை சமன்பாடானது 2x³ - x² - 18x + 9 = 0. பொது வடிவ சமன்பாட்டோட இதை ஒப்பிட்டு ABCDயின் மதிப்பு எழுதிக்கலாம். பொது வடிவமானது ax⁻³ + bx² + cx + d = 0 என்பது ஒரு முப்படி பல்லுறுப்புக்கோவையின் பொது வடிவம். இதனோட ஒப்பிடுறப்ப x³ கீழ் aயின் மதிப்பு 2, x² கீழ் bயின் மதிப்பு -1, எக்ஸின் கீழ் சியின் மதிப்பானது -18, மாறிலி மதிப்பு d ஆனது 9 ஆகும். ABCDயின் மதிப்பு என்னன்னு எழுதிட்டோம். இதில் இரண்டு மூலங்களின் கூடுதலானது 0ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. முப்படி கோவையின் 3 மூலங்கள் ஆல்பா, பீட்டா, காமான்னு எடுக்கலாம். முப்படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் 3 மூலங்கள் முறையே ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா என்க. காமான்னு எடுக்கலாம். ஏதேனும் இரண்டு மூலங்கள் கூடுதல் 0ங்கிறனால ஆல்ஃபா + பீட்டா என்பது 0ன்னு எடுத்துக்கலாம். இதை சமன்பாடு 1ன்னு கொடுக்கலாம். 3 மூலங்கள், இதிலிருந்து மூலங்களின் கூடுதல் எதற்கு சமம்னா ஆல்ஃபா + பீட்டா + காமாவின் மதிப்பானது -b/a. பிக்கு பதிலாக மதிப்பு -1ன்னு பிரதியிடுற. ஏயின் மதிப்பு 2, -× +1/2. ஆல்ஃபா + பீட்டாவின் கூடுதல் மதிப்பானது 0ன்னு இருக்கிறனால 0ன்னு பிரதியிட்டுக்கிறோம். 0 + காமா = 1/2 எனில் காமா மதிப்பானது 1/2ன்னு கிடைக்குது. இதுபோல் மற்ற இரண்டு மூலங்கள் ஆல்ஃபாவும் பீட்டாவும் என்னன்னு கணக்கிடலாம். அந்த மூலங்கள் கணக்கிடுவதற்கு இரண்டு மூலங்களின் பெருக்குத்தொகையின் கூடுதல் எடுக்க வேண்டாம். 3 மூலங்களின் பெருக்குத்தொகை மட்டும் எடுத்தோம்னா போதும். ஆல்ஃபா, பீட்டா, காமா 3 மூலங்களின் பெருக்குத்தொகையானது -d/a. -dயின் மதிப்பானது மாறிலி 9ன்னு இருக்கு. 9/2. இதில் காமாவின் மதிப்பை பிரதியிடலாம். ஆல்ஃபா பீட்டா காமாவின் மதிப்பு 1/2 வலதுபுறம் -9/2ன்னு இருக்கு. இடதுபுறமும் வலதுபுறமும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 2ங்கிறது கேன்சல் ஆகிடும். மீதம் இருக்கக்கூடிய மதிப்பானது ஆல்ஃபா பீட்டா -9. இதில் இருந்து ஆல்ஃபா -9 பீட்டான்னு எழுதலாம், அல்லது பீட்டா -9/ஆல்ஃபான்னு கொடுத்துடலாம். இப்போ இந்த ஆல்ஃபாவின் மதிப்பு எழுதிட்டோம். ஆல்ஃபாவின் மதிப்பை முதல் சமன்பாட்டில் பிரதியிடலாம். ஆல்ஃபா -9/பீட்டா என முதல் சமன்பாடு 1ல் பிரதியிடும் பொழுது பீட்டாவின் மதிப்பு என்னன்னு கணக்கிட்டுலாம். முதல் சமன்பாடு ஆல்ஃபா -9/பீட்டா + பீட்டா 0. இங்கே சுருக்கலாம். -9 பியையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப b × bங்கிறப்ப b² டினாமினேட்டர் மதிப்பு b ஆனது பொதுவாயிடும். வலதுபுறம் இருக்கக்கூடியது 0. 0 × பீட்டா எனும் பொழுது மதிப்பு 0 ஆயிடும். இப்போ மீதம் இருக்கக்கூடியது -9 + b² 0. பீட்டாவின் மதிப்பு வேணுங்கிறப்ப β² -9 வலதுபுறம் போகிறப்ப +9ன்னு ஆகும். எனவே பீட்டா மதிப்பானது வர்க்கமூலம் எடுக்கிறோம். 9ன் வர்க்கமூலமானது 3 ±3. இப்போ பீட்டாவுக்கு 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ஃபாவின் மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம். பீட்டா 3 எனில் ஆல்ஃபா -9/பீட்டா. அப்போ -9/பீட்டாவுக்கு 3 3 9 மதிப்பு -3. பீட்டா -3 எனில் ஆல்ஃபா மதிப்பு -9/. பீட்டாவின் மதிப்பு -3 கேன்சல் ஆகிடும். 3 9 மதிப்பானது 3 ஆகும். தேர்ஃபோர் தீர்வுகள் ஆல்ஃபாவின் மதிப்பு -3ன்னு எடுக்கிறப்ப ஆல்ஃபாவின் மதிப்பு -3ன்னு பீட்டாவுக்கு +3ன்னு எடுக்கிறப்ப கிடச்சது -3 3, காமாவின் மதிப்பு 1/2. இதே பீட்டாவுக்கு -3ன்னு எடுக்கிறப்ப ஆல்ஃபாவின் மதிப்பானது 3ன்னு கிடச்சிருக்கு. அதே -3 3 1/2 ஆகிய மூலங்கள் தான் நமக்கு கிடைக்கும். எனவே தேவையான மூலங்களானது -3 3 மற்றும் 1/2 ஆகும். தேங்க்யூ.